அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, போர் போடுதலில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கும். எல்லாரும் தேங்காய் வச்சு பார்ப்பாங்க, ஒரு செயின் வச்சு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் வச்சு பார்ப்பாங்க. அப்போ போர் போடுதல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு தோட்டம் வாங்கியிருக்கோம், ஒரு வீட்டுக்கே என்ன சொன்னாலும் நம்ம போர் போடணும், தண்ணி வற்றாமல் இருக்கணும். எப்போ போர் போடுவது, போர் போடுறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிற இது ஒரு ரகசியம், அற்புதமான ரகசியம். ஒரு பூமியில் என்ன சொன்னோன்னா போர் போடணும். ஒரு புதுசாக இடம் வாங்கியிருக்கோம், ஒரு வீடு கட்ட போகிறோம். நம்ம வீடு கட்ட போகிறோன்னா யாராவது ஒருத்தர் என்ன சொல்லணும்னா, போர் போடுவதற்கு, தண்ணீர் பார்ப்பதற்கு வாஸ்து பண்ண பிறகு தான் தண்ணி போடுவாங்க, இதான் சாஸ்திரம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளாக மனித வாழ்க்கையில் நமக்கும் பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. நமக்கும் ஒரு பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. சில பேர் பசுமாடை கட்டி போடுவாங்க, அது எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா தண்ணீர் இருக்கும். கரையாம் புற்றுக்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும். இதெல்லாம் என்ன சொன்னோன்னா எல்லா மனிதர்களுக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சுக்கிடும். ஆனால் மனிதன் நம்ம வாங்கியிருக்கிற நிலம்னா சென்ட் கணக்கில் வாங்கியிருந்தேன்னா வீடு கட்டுறதுக்கு, 1 ஏக்கர் கணக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன சொன்னான்னா தோட்டத்துக்கு. இதில் ஒரு 4 நாள் அதிகாலை வேலை இல்லைன்னா சாயந்தரம் என்ன சொன்னோன்னா அந்தி சாயிற வேலை. இந்த 2 நாள் என்ன செய்யணும்னா, நம்ம போர் போட வேண்டிய இடத்துல அப்படியே மெதுவாக சுற்றி வரும். அப்படி மெதுவாக சுற்றி வர உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, அந்த பூமிக்குள்ளே அப்படியே சுற்றி மெதுவாக நடந்து வர என்ன சொன்னேன்னா, எந்த இடத்தில் நீங்கள் சுத்தம் போது உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தோன்றுகிறதோ, எந்த இடத்துல வரும்போது சிறுநீர் கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் வரும். இது நீங்கள் காட்டுக்கெல்லாம் சில நேரங்களில் போயிட்டீங்கன்னா அதுக்காக தண்ணியெல்லாம் நிறையா குடிச்சிட்டு போகக்கூடாது. தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டு போய் எங்கன்னா சிறுநீர் எடுக்க ஆனால் போர் போட்டுரும் அப்படின்லாம் போகக்கூடாது. நார்மலாக எப்பயும் போல் போங்க. அவங்க பூமிக்குள்ளே எந்த இடத்துல என்ன சொன்னால் தண்ணீர் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் நார்மலாக நடந்து போங்க. ஆனால் காலில் செருப்பு போடக்கூடாது. செருப்பு போட்டால் அந்த டச்சபிலிட்டி நமக்கு விட்டு போயிடும் இல்லையா? அப்போ அழகாக நீங்கள் என்ன சார் அப்படியே சுற்றி வரும்போது எந்த இடத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு வருகிறதோ அந்த இடத்துல அப்படியே நின்ன பிறகு அதிகமான முட்டுதல் தன்மைகள் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இது உண்மையா? 100% உண்மை. நமக்கும் என்ன சொல்கிறான்னா எல்லாமே தெரியணும். எல்லாமே தெரியாமலே என்ன சொன்னான்னா, இப்போ ஒரு போர் போட்டுட்டு ஒரு போர் போடுறதுக்கு ஒருத்தர் இடம் குடிச்சு கொடுத்துட்டு போயிடுறார். அவர் ராத்திரி போர் போட்டு தண்ணி வர்ற வரைக்கும் அவர் ஏதாவது கேரண்டி கொடுக்காரா? அதெல்லாம் கேரண்டியெல்லாம் கிடையாது. எந்த 3000 ரூபா வாங்குறாங்களோ 4000 ரூபா வாங்குறாங்களோ, இப்போ 3000 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி பார்க்குறதுக்கு. எவ்வளோ நான் வாங்கல, எனக்கு தண்ணி பார்க்க தெரியும். நான் தேங்காய் வச்சு தண்ணி பார்ப்பேன். ஆனால் நான் போட்டு கொடுத்த இடங்களில் இன்று வரைக்கும் என்ன சொன்னான்னா தண்ணீர் பற்றாக்குறை வந்ததே கிடையாது. தண்ணீர் பற்றாக்குறை வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஓரளவு தெளிவாக பார்த்துறேன். தெளிவாக பார்த்து என்ன சொன்னால் அந்த இடத்துல என்ன சொன்னால் அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஜோதிடம் படித்தாச்சுன்னா எல்லாமே படிக்கணும். ஜாதகங்களுக்கு தெரியணும். எத்தனை கருத்துக்கள் எல்லாம் தெரியாமலாம் இருக்கவே முடியாது. அவன் கேட்பான், திடீர்னு என்ன செய்வான் தெரியுமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சாமி, இதை முடிக்கணும் அப்படின்பா. ஒரு பக்கம் ஆசையை தூண்டுவோம். எல்லா மனிதர்களுமே என்ன சொன்னான்னா, சில 10 பேர் எடுத்திங்கன்னா 2 பேர் தான் இருந்தால் ஜோசியர் பணம் கேட்காரு அப்படின்னு சொல்லுவான். அவர் என்ன செய்வார், நீ ஒரு கருத்தை சொல்கிற,
ஒரு கஷ்டத்தை சொல்கிற, கஷ்டத்தை சொல்லிட்டு வந்து என்ன சொன்னேன், இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க, இப்போ இது செஞ்சால் இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறோம், இது ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னோம்னா அதை அவனை வந்து என்ன சொன்ன தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்கணும். வேறு ஒன்றுமே உன் கஷ்டத்தை போய் வந்து ஏன்ட்ட வந்து சொல்கிறேன். சரி என்ன செய்கிறதுன்னா இந்த மாதிரி பண்ணுப்பா சரியாக போவாங்க, எவ்வளோ செலவாகும் சாமி அப்படின்னா துட்டு சொன்னோம்னு என்ன சொன்னேன், நீங்கள் துட்டு கேட்கல அப்படின்னு சொன்னால் அவன் மாதிரி முட்டாளி அவனுமே கிடையாது. இதனால் அரசாங்க வேலையா, நீ நான் அரசாங்கத்தில் வேலை வைக்க என்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து என் சார்ந்த துறைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க ஒரு 2000 கொண்டு வா அப்படின்னு சொன்னால் நீ என்னை வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம், விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். நானே ஜோசியம் பார்த்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். துட்டுக்கேக்காரன்னு சொல்கிற ஒரு மூதேவி, அந்த ஒரு மூதேவி அன்றைக்கி எழுதியிருந்தது, ஜோசியர் பரிகாரம் பார்ப்பதுக்கு 25,000 கேட்பார் அப்படின்னு சுமதி, அவள் பேர் சுமதி. ஆமாம், சுமதின்னு பேர் வச்சுருந்து சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பேன்னு உனக்கு தெரியும். அப்போ பார்த்தேன் இந்த மூதேவிட்டெல்லாம் போய் பதில் கொடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் பதில் கொடுக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவேன். அதான் என்ன சொல்கிறான்னா, மனித வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற ஒன்றை வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வாழ்நாள் ஃபுல்லாக சரியாகிறதுக்கு தான் வந்து எதையுமே சரி பண்ணி கொடுப்பேன். இந்த 6 மாதத்துக்கு அப்படி எப்பயுமே ஒரு தடவை அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இதை நீ நடைமுறைப்படுத்தி கொண்டே வந்தாய் என்று சொன்னால், வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் எழுதி கொடுக்குற மந்திரங்கள் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய நிலத்தில் நடக்கும்போது எந்த இடத்தில் சிறுநீர் வருவதற்குண்டான உணர்வு வருகிறதோ அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறதுன்ற செஞ்சு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஜோதிடர்கள் இதையும் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். படுத்தி பார்த்துட்டு வந்து என்ன சொல்லலான்னா, அதற்கடுத்து இந்த தேங்காயோடைய ரெஃப்ளெக்ஷனையும் வச்சு பாருங்கள். எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் வந்து என்ன சொன்னான்னா, தனக்குத்தானே ஜோசியம் பார்த்துக்கிடக்கூடாது. தனக்குத்தானே எவன் ஒருவன் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய ஜாதகத்தை தூசு தட்டி எடுத்து பொழுதனைக்கு என்ன புத்தி அந்தரம் கழுத குதிரை சப்பு சவர்னு ஓடினான்னா, ஓடிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு ஜோசியம் பார்க்குறதுக்கு அவன் லாயக்கில்லைன்னு அர்த்தம். எப்போயோ ஒரு நாளைக்கு என்ன சொன்னேன்னா, ரொம்ப கஷ்டமாக தெரியுது, என்ன ஒரு மாதிரியாக வந்து இருக்குது அப்படின்னா, என்ன காலம் புத்தி ஓடுதுன்னு பார்த்துக்கலாமே தவிர, ஜோசியர் போய் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொன்ன நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் ஸ்டெத்தாஸ்கோப்பை ஏன் நெஞ்சிலே வச்சுட்டு எனக்கு துடிக்குதான்னு பார்க்கக்கூடாது. பிறருக்கு பார்க்கலாம். தன்னுடைய ஜாதகத்தை, தன்னுடைய குழந்தைய ஜாதகத்தை வந்து என்ன சொன்ன. 2வது, நண்பனுக்கு ஜோசியம் பார்க்காதே, நண்பனுக்கு ஜோசியம் பார்க்காதே. என்ன காரணம்னா வந்து என்ன சொல்கிறான்னா, உலகத்திலே கொடுமையானது வந்து என்ன சொல்கிறான்னா, நண்பர்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்லி வந்து அது நடந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல, நடக்கலைன்னா வந்து எதிரியாக மாறி விடுவோம். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ரொம்ப இன்க்ளூடிங்காக பேசுவார், பழகுவார், சில நல்ல கருத்துக்களையும் பேசுவோம். அவரே வந்து என்ன சொல்கிறான்னா, டபக்குன்னு மாறிட்டார். நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லி நினச்சி உற்றதை பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, காலம் மாறும்போது அவர் மாறிட்டார். அவே கூப்பிட்டு சொன்னேன், இதே மாதிரியெல்லாம் வந்து இருக்காத, ஏன்னா ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய ஆள், ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய ஆளுங்கும்போது நான் ஆன்மீகவாதி, நீ என்ன மாதிரி நீ ஒரு ஆன்மீகவாதியாக இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. பிற கரெக்டாக என்ன சொல்கிறான்னா, பாதிக்கப்படுவாய், இதோட நல்ல புத்தியோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோவிலே அப்படியே கூப்பிட்டு வான் பண்ணிட்டு அதோட விட்டுட்டு மாதம் வந்தார். அவன் பேசவே இல்லை. நன்றி இல்லாத மனிதன், மரம் விட்டு மரம் தாவுகின்ற மனிதர்கள் இருக்கான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருப்போம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த இடத்துல இன்னொரு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, அவங்ககிட்ட அளவலாகிட்டு உட்காந்துருப்போம். இந்த ஆளை பார்க்கும்போது என்ன சொன்னான்னா, வணக்கம் சார் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது. அப்போ முந்தானத்து வரைக்கும் வந்து உனக்கு கம்பெனி கொடுத்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து என்னை இனித்துது, இப்போ உனக்கு புது ஒரு உறவு வந்தவொடனே அப்படியே போகிறது. இப்படி பேர் நிறைய பேர் இருக்கான். அதனால் எந்த நண்பனாக இருந்தாலும் உன்னுடைய உற்ற ரகசியத்தையும் நீ கற்ற கல்வியையும் அவனுக்கு சொல்லாதே. இன்றைக்கு ஒருத்தர் வர்றார் கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு அழகான உணவு விடுதி வச்சுருக்காரு.
அந்த கடையில் வந்து என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் அந்த பையன் வந்து அங்கே வந்து என்னென்ன எப்படி இப்படி இந்த கடையை எப்படி வச்சீங்க என்ன எதுக்கு நல்லா பழகி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கான். ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவருக்கு 4வது கடையில் கடை போட்டான். எப்படி அப்படியே வருத்தப்படுறாரு, சார் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை சார், நான் என்ன கடை போட்டிருக்கேனோ அதே மாதிரி 3 கடை தள்ளி போட்டிருக்கான் சார், ஒரு வார்த்தை கூட அண்ணே வாங்கன்னு சொல்லலை. எப்படி இருக்கும் அது? அவன் எப்படியா வந்து உனக்கு பழக்கம்னு? என் கடைக்கு வருவான் சார், இந்த கடையில் இருக்கிற நெளிவு சொல்லிகள்லாம் கேட்பான், நான் சொல்லிக்கிறது. அதனால் நான் ஜோசியம் சொல்லித்தர மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா வந்து என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னேன், சிஷியனே குருவுக்கு விஷம் வைப்பான், வச்சிருவானுங்க. என்ன காரணம்னா வந்து எத்தனை பேர் ஏத்தாவில் கடை போட்டிருக்கான்னா அப்போ வந்து இவருக்கு பாதிக்க கூடுமே அப்படின்னு தெரிய வேண்டாமா? அப்போ வந்து என்ன சொன்னானே, எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா, உங்களை தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பம், நீங்கள் உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வேற யாரும் முக்கியமெல்லாம் கிடையாது. உங்களுடைய கடவுளை நம்புங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்கள், மனைவியை நம்புங்கள், குழந்தைகளை நம்புங்கள், உங்களில் மருமையை வந்தால் மருமகனை நம்புங்க, மருமகளை நம்புங்க, சம்மந்தம் பண்ணவங்க வீட்டில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்கணும். ஆனால் நண்பன் என்று பழகி வந்த அத்தனை பேரும் இன்று வரை துரோகியத்தான். அது என்னவோ தெரியல வந்து என்ன சொன்னால் இப்படிலாம் இருக்காங்க. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, இந்த தண்ணீர் எடுப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா, அந்த நமக்கு ஒரு 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 இன்டென்சிட்டி. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து இன்னொரு தோட்டத்துக்குள்ளே வந்து நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ நான் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போகும்போது படக்குன்னு வந்து என்ன சொன்னேன்னா, ஒன்றுக்கே வராத இடத்துல வரல. இப்போ தான் வீட்டிலேருந்து ஒன்றுக்கு இருந்துட்டு வந்தோம். அங்கே போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிறுநீர் வந்து முட்டிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து தண்ணீர் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா நம்ம பழகிக்கிடணும். அதற்கடுத்து போர் போடுவதற்குண்டான ரகசியமான சில விஷயம். ரகசியம்னா என்னதுன்னா, உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை வந்து நீங்கள் போர் போட்டீர்கள் என்று சொன்னார். உத்தராயண காலத்தில் வந்து தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை 6 மாதங்கள். இந்த 6 மாதத்தில் போர் போடும்போது நீங்கள் கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது, கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது, கும்பத்தில் சந்திரன் எப்போ இருப்பார்? அவிட்டம் 3 4 பாதம், சதயம் 1 2 3 4 பாதம், புரட்டாதி 3 பாதங்கள். இந்த நாளில் வந்து என்ன சொன்னால், கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது போர் போடுங்க. வற்றாத தண்ணீர் கிடைக்கும். காலத்திற்கும் உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வராது. எப்போ? உத்தராயண காலத்தில் வந்து நாம் போர் போடுவதற்கு கும்பராசியை செலெக்ஷன் பண்ணுங்கள். கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் போர் போடுங்கள். கண்டிப்பாக அந்த போர் வந்து காலமெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன தண்ணீரை கொடுக்கும். இது சத்தியமான உண்மை. அதற்கடுத்து தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்தில் வரைக்கும் போர் போட வேண்டிய நிர்பந்தம் நம்மளுடைய வீட்டில் ஏற்பட்டால், நம்மளுடைய தோட்டத்தில் ஏற்பட்டால், துலாத்தில் சந்திரன் இருக்கும்போது போர் போடுங்கள். அப்போ துலாத்தில் என்ன இருக்குது? விசாகம் சித்திரை நட்சத்திரம் 3 4 பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள். அப்போ அந்த 9 பாதங்களுக்குள் வந்து சந்திரன் இருக்கின்ற காலத்தில் துலாம் ராசியில் வந்து, அதாவது வந்து உத்தராயணத்தில் வந்து கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது போர் போடுங்க. தண்ணீர் பிரச்சனை வராது. தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதத்துக்குள்ளே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், துலா ராசியில் சந்திரன் இருக்கும்போது போர் போடலாம். போர் போட்டிங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் போருக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு, ட்ரை ஆகாது. இது ஜோதிடத்தில் வந்து முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ரகசியம். இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா 100% என்ன சொன்னான்னா வந்து சூப்பராக இருக்கும்.
ரெண்டாவது என்ன சொன்னான்னா, சந்திரனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீர் பஞ்சம் இல்லாத வீடு அவங்க வீடுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரனுக்கு 1, 5, 9 வந்து சுக்கிரன் இருப்பது, அந்த வீட்டில் வந்து வற்றாத தண்ணீர் இருக்கக்கூடிய போர்க்குண்டான இரண்டுமே வந்து என்ன ஜலகிரகங்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, இந்த போர் போடுறதுல வந்து இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு அறிவு ஜீவிதமான வந்து ஒரு செயல்கள். ஒரு இடத்த நமக்கு அதை கூட நம்ம பல சொல்லலாம். இந்த மாதிரி இந்த காலத்தில் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, அது இவர் சொன்னார் கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாம் கற்ற கல்வியை வந்து பிறருக்கு வந்து சொல்லி வந்து அது சக்ஸஸ் ஆகும்போது காலமெல்லாம் நமக்கும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நல்லது கிடைக்கும் என்ற இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. சகன சாஸ்திரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேசலாம். வாஸ்து இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பேசுவோம். கண்டிப்பாக போர் போடுதலுடைய ரகசியம் இதுதான். பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.